Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா illustrative programs for student practiceல இன்னும் ஒரு 7 programs பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். illustrative problems for student practiceக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 7 problems போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. வாங்க 8th ப்ரோக்ராம் பார்க்கலாம். 8th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு செக் ஆட் ஆர் ஈவன் நம்பர். நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஆடா ஈவனான்னு செக் பண்ண சொல்ல போகிறோம். ஆடா ஈவனான செக் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? நம்ம கொடுத்துருக்க நம்பர் டிவைடட் பை 2. அந்த டிவைடட் பை 2 பண்ணுறப்ப எனக்கு ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர், இல்லை அப்படின்னா ஆட் நம்பர். இவ்வளோதானே. அப்போ சிம்பிள். நான் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்புட் கெட் பண்ணுறேன் n, செக் இஃப் n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்ப 0 வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் n இஸ் ஈவன், எல்ஸ் n இஸ் ஆட். ஓகேவா? ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ சூடோ கோட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிகின் பண்ணுறேன், n ரீட் பண்ணுறேன். இஃப் n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தென் டிஸ்பிளே n இஸ் ஈவன், else display n is add. end f if ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், if end பண்ணிட்டேன், ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இப்போ ஸ்டார்ட் இங்க டிசிஷன்றனால ஃபர்ஸ்ட் கெட் n, டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் எஸ், அதாவது if n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, எஸ் இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ஈவன், நோவா இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ஆட், தென் ஸ்டாப். ஓகேவா? சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் 8th ப்ரோக்ராம். 9th ப்ரோக்ராம். 9th ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். நம்ம முன்னாடி 2 நம்பர்ல எது பெருசுன்னு பார்த்துருக்கோம். இங்க 3 நம்பர்ல எது பெருசுன்னு பார்க்க போறோம். டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னா மொத்தம் நான் 3 நம்பர் வாங்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 3 நம்பர் வாங்கியாச்சு, ஏபிசி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? கண்டிஷன் போட போறேன். இங்கேயுமே இஃப் எல்ஸ் அப்படின்னு 3 கண்டிஷன், 3 வரப்போறதுனால 3 போடுவோம். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேவா? இஃப் if a greater than b and a greater than c, a b விடவும் c விடவும் கிரேட்டரா இருந்துச்சுன்னா print a is greatest. ஓகேவா? அப்படி இல்லைன்னா else if b c விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா b greatest அப்படின்னு print பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லை, இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா c தான் கிரேட்டஸ்ட் print பண்ணணும். ஓகேவா? அல்காரிதமை ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ சூடோ கோட் எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் பிகின் ரீட் ஏபிசி. இஃப் a b விடவும் c விடவும் பெருசா இருந்துச்சு அப்படின்னா then display a is greatest, or else if b c விட பெருசா இருந்துச்சுன்னா then display b is greatest. இது ரெண்டுமே இல்லைன்னா else display c is greatest. ஓகேவா? 2 if நான் எடுத்திருக்கனால 2 end if நான் போட்டுக்கணும், end போட்டுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இதுக்கு ஃப்ளோ சார்ட் எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 3 வேல்யூ ரீட் பண்ணிட்டேன், ரீட் ஏபிசி. இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறேன். ஏ கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா ஏ கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டஸ்ட். அதுவே இல்லை அப்படின்னா சி இஸ் கிரேட்டஸ்ட். அதுவே ஏ கிரேட்டர் தென் பியா இல்லை அப்படின்னா பி கிரேட்டஸ்ட். அதில் எஸ் அப்படின்னா பி இஸ் கிரேட்டர், ஆர் நோ அப்படின்னா சி இஸ் கிரேட்டர். ஸ்டாப். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்னுடைய ஃப்ளோ சார்ட் டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் 10th ப்ரோக்ராம். 10th ப்ரோக்ராம் ரைட் அன் அல்காரிதம் டு செக் வெதர் கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0. ஓகேவா? பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை 0வான்னு சொல்லி 3 வச்சிருக்காங்க. அப்போ 3 அப்படின்னா இஃப் எல்ஸ் எனக்கு 3 கண்டிஷன்ல வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அல்காரிதம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், n வேல்யூ வாங்கிட்டேன். இப்போ n ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா print n is 0. அதுவே else if n greater than 0 இருந்துச்சுன்னா print n is positive, else print n is negative. ஓகேவா? n ஈக்குவல் டு 0 இருந்தா nன்றது 0, இல்லை கிரேட்டர் தென் 0 இருந்தா பாசிட்டிவ், இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ். ஓகேவா? அப்போ சூடோ கோட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிகின் get n. if n ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா then display n is 0, else if n greater than 0 இருந்துச்சுன்னா then display n is positive, else display n is negative. இங்க சாரி, இங்க தப்பா இருக்கு. ஓகேவா? n is negativeனு போட்டுக்கோங்க. end 2 if எடுத்திருக்கனால end if ஃபைனலா end. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்புட் கெட் பண்ணியாச்சு. இப்போ if n ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா print 0, or n greater than 0 இருந்துச்சுன்னா
இங்கே அடுத்த எண்ட் இஃப் வருதுல்ல, ஸோ அடுத்த ஒரு டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் போடணும். n கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பாசிட்டிவ், இல்லை அப்படின்னா பிரிண்ட் நெகட்டிவ், ஃபைனலாக ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்படி தான் என்னுடைய ஃப்ளோ சார்ட் வரும். நெக்ஸ்ட் 11th ப்ரோக்ராம். 11th ப்ரோக்ராம் என்ன? ரைட் அன் அல்காரிதம் டு பிரிண்ட் ஆல் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். என்ன சொல்லுவோம்? இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணி i ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகுற வரை i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய பொசிஷன். இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, n கெட் பண்ணியாச்சு, இனிஷியலைஸ் i ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இங்க if கிடையாது, while. ஓகேவா? இது மட்டும் மாத்திக்கோங்க. while I அதாவது less than or equal to என்ன இருந்துச்சுன்னா print I, else go to step 8 ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் I value by 1 go step 4. ஓகே, ஸ்டாப். ஓகே, இப்போ begin get n initialize I equal to 0 while I greater than, அதாவது i less than or equal to என்ன இருந்துச்சுன்னா do print I, அடுத்து i இன்க்ரிமெண்ட் பண்ணணும், end while end கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இதை எடுத்துக்காதீங்க. ஃப்ளோ சார்ட் நான் போடுறேன், இங்கே பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டார்ட் பட்டன் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வேல்யூவை நான் ரீட் பண்ணணும். ஸோ நான் ரீட் பண்ணுறதுக்கு ரீட் பட்டன் போட்டுட்டு இது பண்ணிடுறேன். ஓகேவா? என் வேல்யூ நான் ரீட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் லூப் போட போகிறேன். ஸோ இல்லை வைல் லூப் போட போகிறேன். ஸோ ஃபார் லூப் வைல் லூப் போடணும் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லைன் போட்டு இந்த மாதிரி போடுறதெல்லாம் வைல் போடணும். ஸோ வைல் நம்ம எழுதிக்கிறோம். கண்டிஷன் என்ன வைல் லூப்பில் அப்படின்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படி, அதாவது என்ன இருந்துச்சுன்னா சாரி, ஓகேவா? என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கண்டிஷன் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ வந்து பிரிண்ட் ஐ கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் ஐ இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோன்றத ப்ராசஸ்ல எழுதுவோம். ஃபைனலா ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேவா? இப்படிதான் எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். ஓகே, ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இதுதான் 11th ஒன்னுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் அன் அல்காரிதம் டு பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸா இருக்கான்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயை டபுளா இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி டபுளா இன்க்ரிமெண்ட் பண்றப்ப அந்த நம்பர் எல்லாமே எனக்கு வந்து 2, அதாவது 2ஓட இன்க்ரிமெண்ட் பண்றப்ப எனக்கு ஐயை விட அந்த எண்ணை விட சின்னதா இருக்கு அப்படின்னா வேல்யூ வந்து ஈவன் நம்பர்ஸ்ல வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி. இந்த ப்ரோக்ராமும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Next, write an algorithm to print square of the given n numbers. Square of given n numbers னா ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கறது. ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா i into iன்னு போடுவோம். i into i போட்டு ஒவ்வொரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு சேம் வேல்யூ வரும். ஸோ சேம் ப்ரோக்ராம் n நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க மாதிரியே தான். ஸோ இந்த ப்ரோக்ராமும் பார்த்துக்கோங்க. அடுத்து 14th one, write an algorithm to find sum of n given n numbers. ஓகேவா? கொடுத்துருக்க n நம்பர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். இப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ, அதாவது என்ன வேல்யூ ஐயோடது வந்திருக்கோ அது பிளஸ் ஐ வேல்யூ என்னன்னு நம்ம பிரிண்ட் பண்றது. ஸோ ஜஸ்ட் ஒரே நம்பர் தான் ஆட் பண்ண போறோம். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரானா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐன்னு ஆட் பண்ண போறோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.